ஏய், இதுக்கடி அழற? என்னடி ஆச்சு? அண்ணி ஏன் அழுகுறீங்க? கண்மணி, ஏண்டி அழுகுற? ஒன்றும் இல்லை, ஒரு கெட்ட கனவு. அண்ணி ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஏண்டா கனவுல போய் சண்டை போட்டு தடுக்க போறியா நீ? இது வேற என்ன நடக்குதுன்னே தெரியாம அவளே பயந்து போயிருக்கா, ஏதாவது சொல்லிக்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ பயப்படாத. சாமி நினைச்சு தூங்கு, ஒண்ணும் வராது. அட விடாத. அப்படியே போட்டனா பத்திரமா பாத்துக்கிறது இல்ல, எப்படி பயந்து போயிருக்கா பாரு. கண்மணி, அதையே நினைச்சிட்டு இருக்காத. இங்க பாரு, நீ இப்படிலாம் யோசிக்கிறது உன் பாப்பாக்கு ஆகாதுமா. அதெல்லாம் யோசிக்காத, ஒன்னும் இல்ல, பயப்படாத, தைரியமா இரு. அக்கா, என்ன கனவு கண்ட? என்ன கனவுன்னு கொஞ்சம் சொல்லுக்கா. கண்மணி, நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்க எங்களுக்கு பயமா இருக்குடி. என்னாச்சுன்னு சொல்லுடி. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. ஒண்ணுமில்லாததுக்கு அப்படி பயந்து கத்துன? நானும் அப்போல இருந்து கேட்டுட்டு இருக்கேன்ல, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். வீரா, வலிமா, என்ன இங்க படுத்து தூங்குற? உள்ள போய் படுங்க போங்க. இல்ல பரவாயில்ல வலிமா, இங்கே படுத்துக்கிறேன். அட சொல்றேன்ல, போய் ரூம்ல போய் படுங்க. பிருந்தா போமா. இல்ல வலிமா, கார்த்தி போ, கூட்டிட்டு போ. போமா, போ போ, போய் தூங்கு. போமா, போய் படுப்போ. டேய், உள்ள போய் படுப்போங்க. சரி வா. போ. சரி. ராகவா, நீ ஏண்டா உட்காந்துருக்க? நீயும் போய் படுப்போ. இல்ல கண்மணி. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, பயப்படாம தூங்கு. ஒன்ன பார்த்தா அவ பயப்படுவா. போ, போய் படு. அவ்வளவுதான் உனக்கு. பிருந்தா, கார்த்தி, என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. மணி ஆகுது. வழக்கமா இந்த நேரத்துல எல்லாம் தூங்கிடுவ. இப்ப என்ன உலாத்திட்டு இருக்க? தூக்கம் வரல. ஆமா, என்ன சத்தம்? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? பிடிச்சிட்டாரே. நான் எங்க பேசிட்டு இருந்தேன்? இல்லையே, நீ ஏதோ பேசிட்டு இருந்தியே. வெளியில எனக்கு சத்தம் கேட்டுச்சு. போன்ல யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தியா? இல்லையே, சும்மா. சும்மா எப்படி பேசுவாங்க? ஆமா, உன் முகமே சரியில்லையே. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க. என்ன என்னன்னு சொல்லு. இன்னும் முகத்துல வேர்வை அடங்கலையே. அது வெயில் அதிகமாயிடுச்சுல கார்த்தி, அதான். பிருந்தா, உன் நடவடிக்கைலாம் பார்த்தா என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லு. நான் என்னங்க மறைக்க போறேன்? கண்மணி, கண்மணி, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப டயர்டா இருக்கா? ச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். கண்மணி, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. தூக்கம் வருதா? நீ வேணா உள்ள மேனேஜர் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறியா? இல்லைன்னா ஒன்று பண்ண, நீ வீட்டுக்கு போ. ஏங்க பரவாயில்லைங்க. இதுக்கு தான் நான் சொல்றேன், நீ கடைக்கே வராதன்னு. நீ தான் பிடிவாதமா கிளம்பி வந்துட்ட. இந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும் கண்மணி. வீட்டில் தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, அதனால தான் வந்தேன். சரி, பார்த்து பத்திரமா இரு. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லு, சரியா? பார்த்துக்கோ பிருந்தா.
என்னது இது? போலீஸ் நம்ம கடை வாசல் வந்து நிக்குது. வள்ளி டெக்ஸ்டைல்ஸ். மூணு பேரையும் வர சொல்லுங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போய் விசாரிக்கணும். மேடம், அப்படிலாம் அவங்களெல்லாம் அனுப்ப முடியாது. சரி, உங்ககிட்ட விசாரணைக்கான வாரண்ட் இருக்கா? ஹோ, வாரண்ட் இருந்தாதான் சார் அனுப்புவீங்களோ? மேடம், ஏற்கனவே பல தடவை விசாரிச்சிட்டாங்க மேடம். இன்னும் எத்தனை தடவை தான் விசாரிப்பீங்க? எல்லார்கிட்டையும் ஒரே பதில தான் சொல்ல முடியும். ஏன்னா அதான் உண்மை. மேடம், எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கும் விஜய் தொலைஞ்சு போனதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. மிஸ்டர் ராமச்சந்திரன், சவுண்ட என்னாச்சு? தெரியலையே. நீங்க இப்படியெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ். சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல இது மர்டர் கேஸா கூட மாறலாம். ஏய், வா நம்ம உள்ள போலாம். பிருந்தா பாத்து. இதுல சந்தேகப்படுற இடத்துல உங்க வீட்டு பொண்ணுங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து விசாரிக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு அதிகாரிங்க கூட வந்து விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கூட வந்து விசாரிக்கலாம். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நாங்க கேட்டா விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். அதுதான் உங்களோட வேலை. எங்கேயோ மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன ஏமாத்துறீங்களா? தப்பு பண்ணாதவங்க எதுக்கு சார் மறைஞ்சு நிக்கணும்? இப்ப அவங்கள வெளியில வர சொல்றீங்களா? இல்ல நான் உள்ள போய் தரன்னு இழுத்துட்டு வரவா? மேடம்,